Lovable subscribers and dear audience, welcome back to our channel. இன்னைக்கு நான் வந்திருக்கிறது பரந்தூர் ஏர்போர்ட்டுக்கு நியர்பைல இருக்கிற ஒரு லொகேஷன். கிளாம்பாக்கம் பார்த்து போர் அடிச்சிச்சு. கிளாம்பாக்கமோட டெவலப்மெண்ட் எக்கச்சக்கமா வளர்ந்து போச்சு. பரந்தூர் இப்போ தயாரா இருக்கு. ஸோ நியூ இன்வெஸ்டர்ஸ்க்கு சூட்டபிளான ஒரு லொக்காலிட்டி தக்கோலமோட கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்ல ஆன் ரோட்ல இருந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு பிளாட் கிட்டத்தட்ட ஒரு 600 யூனிட்ஸ்க்கு மேலே பண்ணிட்டு இருக்கிற ஒரு பிளாட்டை வந்து இப்போ நம்ம பார்க்குறதுக்காக வந்திருக்கோம். அந்த பிளாட்டுக்குள்ள என்ன தராங்க, ரேட்டு 450 ரூபாய்க்கு தராங்க. ஃபர்ஸ்ட்லேயே சொல்லிடுறேன், 450 ருபீஸ்க்கு வந்து பிளாட் தராங்க. தட் டு 3.5 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து பிளாட்ஸும் ஸ்டார்ட் ஆகுது. வாங்க உள்ளே போயிட்டு என்ன ரேஞ்சில் தராங்கன்றதை டீட்டெயில்டாக பார்க்கலாம். பரந்தூர் மெட்ரோ ஸ்டேஷன், பரந்தூர் ரயில்வே ஸ்டேஷன் அண்ட் பரந்தூர் ஏர்போர்ட், இது ரெண்டுக்குமே இந்த ப்ராப்பர்ட்டி பக்கத்தில் வருது. அப்புறமா இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்ல ராயல் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்கு. ரொம்ப முக்கியமான ஹைலைட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, கேந்திர வித்யாலயா ஸ்கூலுக்கு அட்மிஷன் வேணும்னா நீங்க அந்த ஏரியாவோட 3 கிலோமீட்டர்ஸ் டு 5 கிலோமீட்டர்ஸ் ரேடியஸ்ல இருந்தா மட்டும்தான் அதுக்கு அட்மிஷன் கிடைக்கும். இந்த ப்ராப்பர்ட்டிக்கு நெக்ஸ்ட்ல கேந்திர வித்யாலயா ஸ்கூல் இருக்கு, ஜஸ்ட் 800 மீட்டர்ஸ்ல. இன்கேஸ் இந்த இடத்துல ஒரு பிளாட் வாங்கி வீடு கட்டி குடியேறீங்க அப்படின்னா நீங்க கேவில ரைட் ராயலா எனக்கும் ஒரு சீட் வேணும்னு கேட்க முடியும். கேந்திர வித்யாலயா ஸ்கூல் சென்ட்ரல் கவர்மெண்டால டைரக்டா ரன் பண்ண முடிகிற இந்தியன் கவர்மெண்டோட நேவல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்ஸ் நிறைய பேர் இருக்கிற ஒரு கேம்பஸ் தான் அது. இதுல மொத்தமா 600 பிளாட்ஸோட இந்த லேஅவுட்டை டிசைன் பண்ணி டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் ரேட் அப்படின்னு பார்க்குறப்ப 450 ருபீஸ் பர் ஸ்கொயர் ஃபீட் அப்படின்ற ரேட்டில் டிடிசிபி அப்ரூவல், அதை சுற்றி ஃபென்சிங் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் மெஜஸ்டிக்கில் காம்பவுண்ட் வால் தந்திருக்காங்க. உள்ள 2 வீடு கட்டி வந்திருக்காங்க. 40 ஃபீட் ரோட், 30 ஃபீட் ரோட், 24 ஃபீட் ரோட்னு வைடராக ப்ராப்பர்ட்டியை டிசைன் பண்ணியிருக்காங்க. ரேட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 450 ருபீஸ்லேருந்து ப்ரைஸ் ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஸோ இதோட பிளாட்டோட காஸ்ட் அப்படின்னு பார்த்தா வெறும் 3.5 லட்ச ரூபாய்க்கு ஒரு பிளாட் கிடைக்குது. இன்னைக்கு டேட்டுக்கு ஒரு 3 சவரன் நகையோட ரேட்டில் ஒரு வீட்டுக்கான இடத்த நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணி வைக்கலாம். இந்த ரோடு இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிற இந்த ரோடு வந்து ஜஸ்ட் அந்த ரோட்டுக்கு, இந்த ரோடு வந்து திருவள்ளாங்காடுலேருந்து டைரெக்டாக அரக்கோணத்துக்கு போகிற ஒரு முக்கியமான ரோடு. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு கொஞ்சம் தூரத்துலேயே, கொஞ்சம் தூரம்னா ஒரு 500 to 600 மீட்டர்ஸ்லேயே சிஎஸ்ஐஆரோட சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட செக்யூரிட்டி ஃபோர்ஸோட ஏரியாஸ் இதை சுற்றி இருக்குது. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், தக்கோலமோட கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி தக்கோலமில் தான் இருக்குது. ஸ்டேட் ஹைவேலேருந்து ஒரு ஜஸ்ட் 200 மீட்டர்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு உள்ளே வந்துட்டோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக எல்லா ஃபெசிலிட்டிஸோடையும் நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்குது. நம்ம ஏற்கனவே இதுக்கு முன்னாடி என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, கிளாம்பாக்கமோட டெவலப்மெண்ட், பஸ் ஸ்டாண்டோட டெவலப்மெண்ட் பார்த்துருக்கோங்க. அதே மாதிரி சென்னையில் எத்தனை பஸ் ஸ்டாண்ட் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெஸ்ட்டில் 1, சவுத்தில் 1, நார்த்தில் 1, மிடில் 1, நிறைய பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. ஆனால் சென்னைக்கான ஏர்போர்ட் ஒரே ஒரு ஏர்போர்ட் தான், அது பல்லவரமோட ஏர்போர்ட். மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டுக்கு அடுத்தபடியாக டெவலப் ஆகிட்டு இருக்க சென்னையோட செகண்ட் லார்ஜஸ்ட் ஏர்போர்ட் அப்படின்னு பார்க்குறப்ப அது வந்து பரந்தூர் தாங்க. பரந்தூரை சுற்றி இன்னைக்கு பரந்தூரோட சரௌண்டிங்கில் இன்னைக்கு எக்கச்சக்கமான டெவலப்மெண்ட்ஸ், ஏர்லி இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக ஸ்டார்ட் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்மளோட மணியை இந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறோன்னா கண்டிப்பாக இது வந்து ஹை ரைஸாக டெவலப் ஆகுறதுல எந்த டவுட்டும் இல்லை. இதுதான் இந்த ப்ராப்பர்ட்டியாக இருக்குது. டேரெக்டாக அவங்களோட காண்டாக்ட் நம்பர் தான் கொடுத்துருக்கேன். இன்கேஸ் நீங்கள் ப்ராப்பர்ட்டி புக் பண்ணுறீங்க, 15 டேஸ்க்குள்ளே ரெஜிஸ்டர் பண்ணுறீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட்டும் ஃப்ரீயாக பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. கீப் சப்ஸ்கிரைபிங் அண்ட் வாட்சிங் அவர் சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல்.